வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள். யுவர் ட்ரீம் சர்வீஸ் ஆர் நத்திங். ரீசெண்டாக டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான சிலபஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சிலருக்கு வந்து சந்தோஷத்தையும் சிலருக்கு வருத்தத்தையும் கொடுக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் காமனாக இருக்கு. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடு நியூ சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஓல்டு சிலபஸே நம்மளுக்கு நியூ சிலபஸ் தான். ஏன் அப்படின்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து கொண்டாடும் போது, சரியா? ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ மறுபடியும் நியூ சிலபஸ் வந்து போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு பெரிய சேஞ்சஸ் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாவே வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் தான். அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை புதுசா வந்து இண்டிகேட் பண்ணிருக்காங்க எவ்வளவு மார்க் கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு குரூப் 2 இப்போ நடக்க போற மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி, சரியா? ஸோ இப்போ ஜென்ரல் சயின்ஸ்ல வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ்ல கடைசியில வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டாபிக் வந்து சொல்லிட்டாங்க, லேட்டர் இன்வென்ஷன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல யூனிட் 2 அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸே கிடையாதா சார் அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. பட் ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல சயின்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ செகண்ட் யூனிட் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தேர்ட் யூனிட் வந்து போகலாம். தேர்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு செகண்ட் யூனிட் புதிய சிலபஸ் படி, ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு ஜியாகிரபி 5 கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதே சிலபஸ் தான். லொகேஷனு டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு எல்லாமே சிமிலரா இருக்கு. எக்ஸெப்ட் நம்மளுக்கு என்ன ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா கொடுத்ததா பிரிச்சிருக்காங்க. அடுத்த யூனிட் வந்து போலாம். அடுத்த யூனிட் வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ அது வந்து நம்மளுக்கு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அப்ப இதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி தனியா இருந்ததை சேர்த்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து மொத்தமா கொடுத்துட்டாங்க. அது மாதிரி 10 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து பாருங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் அண்ட் கன்டினியூட்டி சோசியோ கீழே இருக்கு. அதே மாதிரி இந்தியாஸ் செக்யூலர் ஸ்டேட் அதுவும் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காங்க, மொத்த ஐஎன்எம்மையும், சரியா, மொத்த ஐஎன்எம்மையும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி ஹிஸ்டரிக்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்க்கலாம் ஐஎன்எம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் 7 இருந்தது, சரியா? நம்ம குரூப் 2A சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குரூப் A ப்ரிலிம்ஸ் சிலபஸ், சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்டரின்னு மொத்தமா வந்து அதை வச்சுட்டாங்க. 10 மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து போகலாம். இப்போ யூனிட் 5 பாலிட்டியில ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே சிலபஸ் தான். நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் அதுக்கப்புறம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு காமனா, ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸப்ட் புதுசா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசான்னு சொல்லி கிடையாது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ஹெட்டிங், ஒரு சப் டாபிக். அதை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸை பிரிச்சு ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி அதுக்குள்ள வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க, சரியா? அதே மாதிரி பாலிட்டியில 15 கொஸ்டின் தான், சரியா? நார்மலா 12ல இருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க நம்மளுக்கு. அதனால இதை வந்து 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மேக்ஸிமம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற டாபிக்லாம் 10 மார்க் கீழே தான், 10 மார்க் கீழே தான். பட் ஆனால் பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்கறாங்க, சரியா? இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ இந்தியன் எக்கனாமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. புதுசா எதுவும் ஆட் பண்ணல, ஓகேவா? இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 அப்படி சொல்லி இருந்துச்சுல, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்குள்ள சேர்த்துட்டாங்க. இப்போ இது முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ் விடுறதுக்கு முன்னாடியே அதற்கு முன்னாடியே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமி தான் இருந்தது. அதை பிரிச்சு யூனிட் 9 சொல்லி மாத்துறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அது எக்கனாமிக்லயே சேர்த்துட்டாங்க, சரியா? ஸோ அதுல வந்து 20 கொஸ்டின். அப்போ எக்கனாமிக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பாத்தீங்கன்னா அதே சிலபஸ் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அப்படியே தான் இருக்கு. சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இந்த யூனிட் 9 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், சரியா? சோசியல் ஜஸ்டிஸ் ஹார்மனி, ஜெனரலா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹார்மனி அந்த டாபிக் இருக்கு.
அடுத்து இ கவர்னன்ஸ் எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்ப இதுல பப்ளிக் அவேர்னஸ் இருக்கு பாருங்க. இந்த பப்ளிக் அவேர்னஸ் அப்படி சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தது. சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டாந்து வச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே புதுசா ஆட் பண்ணல, அதே டாபிக்ஸ் தான் நான் ஃபுல்லா வந்து பார்த்தேன். நம்மளுக்கு லைன் பை லைன் பார்த்துட்டேன் நான். சரியா, புதுசா எதுவுமே ஆட் பண்ணல, அதே சிலபஸ் தான். இப்ப பாருங்க, வேற ஜிஎஸ்ல நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, ஹிஸ்டரியில மொத்தமா சேர்த்துட்டாங்க. மொத்தமா ஹிஸ்டரியில சேர்த்து நம்மளுக்கு 10 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப வந்து பார்க்கலாம், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ இது தமிழ்நாடு ஹிஸ்டரி. சரியா, ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு யூனிட் 8 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா, தமிழ் சொசைட்டி. அந்த தமிழ் சொசைட்டி தான் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூனிட் 6 வந்து மாத்திருக்காங்க. எந்த சேஞ்சுமே இல்லை, அதே தான் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. திருக்குறள் இருக்கு, ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. சரியா, ஸோ வந்து நம்மளோட தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படி சொல்லி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சோசியோ எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் சொசைட்டில இருந்தா பாட்டா அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியோட சேர்த்து நம்மளுக்கு மொத்தமா நம்மளுக்கு யூனிட் 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எதுவுமே அடிஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருக்க சிலபஸ் அப்படியே தான் இங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ வந்து நம்மளுக்கு அடுத்து பாருங்க, அடுத்து இங்க யூனிட் 8ங்கிறத இங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரியா, இப்போ அவ்வளவுதான் சிலபஸ். நம்மளுக்கு மொத்தமே சிலபஸ் வந்து எத்தனை, மொத்தமே 6 யூனிட் தான். இப்ப அந்த ஜிஎஸ் பொறுத்த மட்டும் இப்ப புது சிலபஸ் படி கொடுத்த ஸ்பிளிட் வந்து மார்க் ஸ்பிளிட் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு அப்படின்னா பேட்டர்ன் படி 75 மார்க்ஸ் ஜிஎஸ்க்கு. சரியா, அதுல வந்து இதுக்குள்ளே ஹையஸ்ட் வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமி தான். எக்கனாமி 20 மார்க். அதே மாதிரி அடுத்த வெயிட்டேஜ் வந்து யூனிட் 6, அதாவது தமிழ் சொசைட்டி, அதுக்கு வந்து 20 மார்க். அடுத்த வெயிட்டேஜ் வந்து பாலிட்டி, அடுத்து 15. சரியா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா நம்மளுக்கு 10 மார்க்கு கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஜியாகிரபி ஒரு 5 மார்க். சரி, அப்போ டோட்டலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20, 40, 55, 65, ஒரு 10, 75. சரியா, இப்போ இதுல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூனிட்டை மொத்தமா வந்து தூக்குனதுல யூனிட் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு இதாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து யூனிட் 9 வந்து எக்கனாமிக்ஸ் கூட ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து யூனிட் 8 வந்து யூனிட் 6 மாத்திட்டாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மேஜரா. அதாவது சேஞ்சஸ் இந்த சென்ஸ் உள்ளக்குள்ளே வந்து பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஒரே விஷயத்த மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. சரியா, புதுசா எதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல அடிஷன் எதுவும் பண்ணல. இப்ப மேக்ஸ் வந்து பார்க்கலாம். மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் 25. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சும்மா லெட்டர்ஸா கொடுத்தத என்ன பண்ணிருக்காங்க, யூனிட் வைஸா பிரிச்சிருக்காங்க. யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு 15 மார்க்கு. அதே மாதிரி ரீசனிங்ல 10 மார்க். சரியா, 15 கொஸ்டின் மேக்ஸ் ஆப்டிடியூட்லயும் 10 கொஸ்டின் ரீசனிங்லையும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒழுங்கா மேக்ஸுக்கு 25 கொஸ்டின் கேட்கணும். அது 25 கேட்டா பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நமக்கு இவங்க ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. சரியா, கண்டிப்பா ஆனா சொல்லியிருக்காங்க மார்க் படி கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். லாஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்ல மேக்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறப்பல 26 கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம லாங்குவேஜ் பாட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். சரியா, இப்போ இந்த சிலபஸை வந்து மாத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் நடந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான அந்த ஒரு தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் தான். ஓகேவா, இது வந்து வெளிப்படையா வந்து தெரிஞ்சது. ஈவன் வந்து 3 months இல்ல 2 months ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷ் மீடியத்துல 97 போட்ட ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ வந்து அதே மாதிரி தமிழ்ல 97 போட முடியுமா? 2 months இல்ல 3 months ப்ரிப்பேர் பண்ணி போட முடியாது, ரொம்ப கஷ்டம். சரியா, அப்போ வந்து அதுவும் இல்லாம நம்மளுக்கு மெட்டீரியல் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ வந்து கேட்ட கொஸ்டினுமே நம்மளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல ரொம்ப டெட் ஈஸியா கேட்டாங்க. ஓகேவா, சும்மா படிக்காம போனாலே ஒரு 80 போட்டலாம் நம்மளுக்கு கிராமரா அதை வச்சு, சும்மா வந்து நம்மளுக்கு ஃபேக்சுவலா மனப்பாடம் பண்ணிட்டு போனாலே. அப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. இது வந்து நிறைய தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸ் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருச்சு, அதான் உண்மை. சரியா, ஸோ அப்போ வந்து இது வந்து டிஎன்பிசி. ஸோ அந்த மன உளைச்சல் வந்து யாருக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ டிஎன்பிசி கண்டிப்பா கேட்டிருக்கு. ஸோ அவனுங்க அடிச்சானுங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அது ஜென்ரல் இங்கிலீஷ்காரங்களுக்கு கிடையாது. நம்ம கொஞ்சம் அதை இன்டெப்தா பார்ப்போம் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு சிலபஸை எல்லாம் 3 பார்ட்டா இருக்கு. சரியா, A-B-C. சரியா, இப்ப நம்மளுக்கு சிலபஸை பொறுத்த ரொம்ப சின்ன சிலபஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராமர் இருக்கு. 2வது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரேச்சர் இருக்கும். 3வது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு ஆத்தர்ஸ் அண்ட் லிட்டரரி ஒர்க்ஸ் இப்படி பிரிச்சிருக்காங்க. சரியா? இப்ப இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜென்ரலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு 33 ஆவரேஜ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி தான் பிரிச்சு கேட்டுருந்தாங்க. இப்ப கிராமர் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் இங்கிலீஷ்ல. மித்தபடி நம்மளுக்கு இந்த 2 சிலபஸுமே ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்சஸே இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து ஒரே போயத்தை 2 தடவை கொடுத்து வச்சிருப்பாங்க. இங்க ப்ரோஸ் போயத்திலையும் லிட்ரேச்சர்லையும் கீழையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு புக்கை படிச்சு போனாலே 80 மார்க் வாங்கிடலாம், 80-90 மார்க் வாங்கிடலாம் அசால்ட்டா. இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆனா தமிழ்ல இதே வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புது புக் படிக்கணும், அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு செலக்டிவா படிக்கணும். இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்குனாலே ஒரு ஆள் ஒசரத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. சரியா? அதுவும் 11th 12th படிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால இந்த சிலபஸ்ல நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க லாங்குவேஜ் பார்ட்ல. என்ன சொல்லி பார்க்கலாம். இப்ப கிராமர் பாட்டை அப்படியே விட்டாங்க. சரியா? கிராமர் பாட்டுக்கு 25 கொஸ்டின் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கிராமர்லயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஆல்ரெடி இருந்தது தான். பட் ஆனா சென்டென்ஸ் பேட்டர்ன் இருந்தது. அதே என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு டைப்பா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா இல்ல இன்டர்கேட்டிவ், இம்பரேட்டிவ் இந்த மாதிரி மாத்துறது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெர்பு, சென்டென்ஸ் பேட்டர்னு இது ஆல்ரெடி இருந்தது தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த பங்க்சுவேஷன்ங்கிறது புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து முன்னாடி கிடையாது. அப்ப நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் பங்க்சுவேஷனும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க கிராமர்ல. மித்தபடி மித்தது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். அடுத்து பாருங்க, ஒக்காபுலரி ஆல்ரெடி இருந்தது தான். இந்த தனித்தனியா கொடுத்துருக்கத இங்க என்ன பண்ணிருக்காங்க, மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க 15 கொஸ்டின். இப்போ புதுசா ஆட் பண்ணது என்ன அப்படின்னா இதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி 10 மார்க் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல், இன்ஃபார்மல், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், எம்சிக்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, எதுல படிக்க, என்ன சோர்ஸ்ல படிக்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சரியா? அப்ப கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா இது படிக்கணும் அது படிக்கணும்னு ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, யாருக்குமே தெரியாது. வர்ற எக்ஸாம் யார் எழுதுறாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கண்டுபிடிப்பாங்க எந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னன்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜம்பிள்டு சென்டென்சஸ், மேக்கிங் குவரிஸ், பிளாங்க்ஸ், சப்ஸ்டியூஷன்ஸ். இது என்ன அப்படின்னா ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்குன்னு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 2ல நம்மளுக்கு ஏஎஸ்ஓ அந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் இருக்கு. சரியா? செக்ரட்டரியேட்ல நம்மளுக்கு இந்த மாதிரி போஸ்டிங்ல மேக்ஸிமம் வந்து ஃபுல்லா ஃபைல் மெயின்டைன் பண்றது தான், அப்போ எழுதுறது தான் இருக்கும். ஸோ அதனால ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 10 மார்க். அடுத்து பாருங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட்ல நம்ம எப்படி அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? குரூப் 2A அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆர் அஃபிஷியல் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் எங்க படிக்கிறது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. சரியா? அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒன்லி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விஷுவல் காமெடி. என்ன காமெடி அப்படின்னா ஒன்லி பேசிக்னு சொல்லியிருக்காங்க. எது பேசிக் எது அட்வான்ஸ்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஏதாவது நம்மளுக்கு 10th புக் வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா பரவாயில்ல, வெறும் பேசிக்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து முடிவு பண்றது அப்படின்னு சொல்லி அது வந்து டிஎன்பிசிக்கு தான் வெளிச்சம். சரியா? இதனால பேசிக்ஸ்னு கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க இதே மாதிரி யூபிஎஸ்சி சிலபஸ்ல பார்த்தாலுமே நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன்ல எக்ஸட்ரான்னு சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸட்ரானா நம்ம எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். சரியா? எதை படிக்கணும்னு சொல்லி தெரியாது, என்னன்னாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க, ஒன்லி பேசிக்ஸ் சும்மா போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்க, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுங்களே ப்ரோஸ்லேயே கொடுத்துருவாங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் சொல்லி கொடுத்து அதுக்கு ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப என்ன அர்த்தம், அதை மட்டும் படிச்சுட்டு போனா போதும். அதுல இருந்து நீட்டா கேட்பாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியில இருக்கிறது அப்படியே வந்து ஆன்சர்லயும் இருக்கும். சரி, கேள்வியில இருக்கிறது அப்படியே பேசேஜ்லயும் இருக்கும். அதை அப்படியே நம்ம பார்த்து போட்டுற வேண்டியதான், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 20 மார்க்குக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல், நம்மளுக்கு ஜென்ரலா ரீடிங் ஹேபிட் இருந்தா அதை போட முடியும். அந்த மாதிரி வந்து செட் பண்றாங்க. சரியா? அப்ப கொஸ்டின் டைப் புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல அது எது வீக் ஸ்ட்ராங் அந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு பேங்கிங் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வரும். பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சூட்டபிள், அதாவது 4மே கரெக்டா தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி 4மே கரெக்டா தான் இருக்கும். ஆனா அது எது சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. சரியா? ஸோ இங்கிலீஷ் நாலேஜை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, டிரான்ஸ்லேஷன், இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்டு டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்லேஷன் டாஸ்க்கு, டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்கு. இப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 மார்க்கு, அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் 10 மார்க்கு, அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 20 மார்க்கு, இது 5 மார்க். சரியா? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 20 20 40 45 மார்க். முன்னாடி வந்து நம்ம ஜென்ரலா வந்து படிச்சுட்டு போய் போட்டதை 45 மார்க் இப்போ வந்து என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. சரியா? அதை வந்து இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு மேக்சிமம் இங்கிலீஷ் கிராமர், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு 45 மார்க் முன்னாடி இருந்த, நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்பிளிட், இந்த 3-3-3ல நம்மளுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஸ்பிளிட்ல இருந்து 33-33ல ஒரு 45 மட்டும் தனியா எடுத்துடுறாங்க. சரியா? 45 இந்த மாதிரி புதுசா டாபிக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்க, லிட்ரரி ஒர்க்ஸ் 15 மார்க். மொத்த லிட்ரேச்சர் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. மொத்த லிட்ரேச்சர் சிலபஸ்ல எல்லாம் கொடுத்து மேல இருக்கிறதெல்லாம் போயம்ட்டாங்க, கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரோஸ். சரியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இது ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15 மார்க் தான் அப்படி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நம்மளுக்கு லிட்ரேச்சரும் அதுக்கப்புறம் லிட்டரி ஒர்க்கும் சேர்த்து நம்ம படிச்சோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 33 + 33 66 மார்க். சரியா? இப்ப அதை என்ன பண்ணாங்க, ஒரு 45 மார்க் என்ன பண்ணாங்க, தனியா வேற சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா கம்மியாயிருச்சு. 15 மார்க் தான். அதை வந்து என்ன பண்ணாங்க, தெளிவா கொடுத்துட்டாங்க. 10ஆம் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். சரியா? அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதுதான் நம்மளுக்கு இங்கிலீஷுக்கான, ஜெனரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் சேஞ்ச். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ஈஸியா இருந்த டாபிக்ல ஒரு 45 மார்க் அன்சர்டனா பண்ணி விட்டுருக்காங்க. சரியா? அப்ப கிராமர் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து போட முடியும். சும்மா மனப்பாடம் மட்டும் வந்து மார்க் வந்து போட முடியாது. அப்ப கிராமருக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்னா ஒரு பேசேஜை ரீட் பண்ணி அதுக்கு உண்மையான அர்த்தம் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டாங்க. சரியா? அப்ப நாலேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வரும் குரூப் அந்த மாதிரி சிலபஸ்ல வந்து இருக்கு. ஆனா கொஸ்டின் அவனுங்க எப்படி கேட்பானுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி நார்மலா கேட்கும்போது நிறைய தவறுகள் இருக்கும். அப்படிங்கிறப்போ அது நம்மளுக்கு சிலபஸ் நல்லா தான் இருக்கு, பட் ஆனா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஓப்பனிங் வந்து நல்லா தான் இருக்கு, பினிஷிங் அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம தமிழ் பார்க்கலாம். இப்போ தமிழுக்கு ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸ்க்கும் வித்தியாசம் பார்க்கலாம். இப்போ தமிழ் வந்து என்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? நான் வந்து குரூப் 4 எழுதுனது கிடையாது. அதே மாதிரி டீச்சும் வந்து அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. எல்லாமே குரூப் 1 லெவல் தான். நம்மளுக்கு குரூப் 2 வந்து டீச் பண்ணியிருக்கேன், எழுதவும் செஞ்சிருக்கேன். நம்மளுக்கு தமிழ் வந்து நம்மளுக்கு ஜென்ரலா பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு அதே ஏபிசி 3 பார்ட். சரியா? இப்போ வந்து 33 அப்படிதான் பிரியுது. சரியா? ஜென்ரலா இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, இலக்கணத்துக்கு 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சொல்லகராதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இலக்கணத்திலேயே இருக்கிறதே கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேச்சு வழக்கு, அதுக்கப்புறம் பிழை திருத்தம். இப்போ பிழை திருத்துறதுக்கு மரபு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இலக்கணம் படிச்சாதான் தெரியும். அப்ப இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க எத்தனை மார்க்கு, இது 15 மார்க்கு, இலக்கணத்துக்கு தனியா 25 மார்க்கு, இப்ப சொல்லகராதில ஒரு 15 மார்க். அப்ப நம்மளுக்கு 30-40 மார்க் ஆச்சு. சரியா? அடுத்து வந்து பாருங்க, புதுசா ஆட் பண்ண டாபிக்ஸ், எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு இதுவுமே இலக்கணம் சார்ந்துதான் இருக்கு. அக்ரிணை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, உயர்திணை அப்படின்னு சொல்லி. இதுவும் இலக்கணம் தான். அப்ப நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இலக்கணத்துல நம்ம ஒப்பேத்த முடியாது. இனிமே வந்து தமிழ்ல இலக்கணத்துல வந்து சும்மா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் போட்டுட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க. இங்க வந்து அவன் வந்து செக் வச்சுட்டானுங்க. இனிமே வந்து என்ன பண்ணுவோம், நல்லா புரிந்து படிச்சாதான் நம்ம வந்து போட முடியும். ஓகேவா? சோ அது வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இலக்கணத்துக்கு. அடுத்து பாருங்க, கலை சொற்கள். இது நம்மளுக்கு ஜென்ரலா நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்மளுக்கு ஃபுல்லாவே அசிஸ்டன்ட் வேலை மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தெரியுதா, அதுவும் எக்ஸ்பெஷலி அறிவியல்ல, மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்ல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜினா என்ன, தேடு பொறி. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒரு 10 மார்க். சரியா? அடுத்து பாருங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து நம்ம இங்கிலீஷ்லயே பார்த்தோம், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரில் பொருளறிதல், ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது. அப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க், 15 மார்க் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப வந்து இப்ப அடுத்து பார்க்கலாம், எளிய மொழிபெயர்ப்பு. பேசிக்கா வந்து இதுவும் அதே தான். நம்மளுக்கு எல்லாமே வந்து அப்ளிகேஷனா
கொண்டு போறாங்க. மனப்பாடமா பண்ணி நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. இனிமே என்ன பண்ணும், இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு வேர்டு பாக்குறீங்க, ஒரு கலைச்சொல்லா பாக்குறீங்க, கலைச்சொல்லா டெக்னிக்கல் வேர்டு, சரி, அதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க தமிழ் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. சரியா? இப்ப அடுத்து வந்து போலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் தமிழ் அறிஞர்கள். இப்போ அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்து பாருங்க, இது ஃபுல்லா நம்மளுக்கு திருக்குறள் வந்து திருக்குறள்ல முதல்ல 19 அதிகாரம் தான் இருந்திருக்கு. இப்ப 20 அதிகாரமா ஒரு அதிகாரம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கூட்டி ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? ப்ரோஸ் போயம் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு என்ன மார்க், எத்தனை மார்க்? 15 மார்க் தான். சரியா? நான் இங்கிலீஷ்ல சொன்னதான் மொத்த ப்ரோஸ் எல்லாத்தையும் கொடுத்து 15 மார்க், நீங்க படிச்சு 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்ப இதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இந்த ப்ரோஸ் போயம் எல்லாமே அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. 10ஆம் வரைக்கும் புக் வரைக்கும் தான் கேட்போம் அப்படி சொல்லிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய செய்தியா இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க 11th 12th படிப்பாங்க, ஓல்டு புக் படிப்பாங்க, எக்கச்சக்கமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு விடிவு காலம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா 10th அப்படி சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 10th மேல கேட்க மாட்டோம்ப்பா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெப்சைட்டை தேடி யூடியூப்ல பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டு அதெல்லாம் இனிமே வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு இது வந்து குரூப் 2 குரூப் 2க்கான சிலபஸ் எப்படி என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ், அதுக்கப்புறம் ஆப்டில எந்த சேஞ்சுமே பண்ணல, சேமா தான் இருக்கு, அதே சிலபஸ் தான். நம்மளுக்கு உள்ள மட்டும் கொஞ்சம் அலோகேஷன் மட்டும் மாத்திருக்காங்க, மார்க் அலோகேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 45 மார்க்கை வந்து நம்மளுக்கு புதுசா வந்து கொண்டாந்துருக்காங்க. சரியா? ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி எல்லாம். இப்போ முதல்ல இது யாருக்கும் போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்ட ஸ்கெட்ச் தான். சரியா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த தடவை கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இப்ப நம்மளுக்கு இதே வந்து நம்ம குரூப் 4க்கு இப்ப பார்க்கலாம். குரூப் 4 என்ன சார் அப்படின்னா குரூப் 4ல இதே சேம் சேஞ்ச் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுல வந்து 10th வரைக்கும் தான் நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து கேட்பாங்க. இல்ல வந்து 11th 12th டிகிரி ஸ்டாண்டர்டு, அது வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? மித்தபடி நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதே சேஞ்ச் தான் பண்ணிருக்காங்க. சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இங்க பார்த்து அதே சேஞ்சஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால யாரும் வந்து பயப்பட வேணாம். சிலபஸ்ல மேஜர் சேஞ்சஸ் பண்ணல. ஓகேவா? அப்படி சேஞ்சஸ் ஆட் பண்ணிருக்கதுமே என்ன பண்ணிருக்காங்க, கிராமருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து 1-2 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? அதுவும் ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணல. நம்மளுக்கு அந்த ஆஃபீஸ் டேர்ம், அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரும் பயப்பட வேணாம். நீங்க வந்து தைரியமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம், எதுக்காகவும் மாற்ற வேணாம். பட் ஆனால் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஷெட்யூல் மாற்றி போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிடிஎஃப் நான் வந்து கீழே போட்டு விடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, எடுத்து நீங்க ரீட் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்போ ரீசனிங் சீரீஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அது மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க சேனல்ல. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.